வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா மினி இட்லி சாம்பார். இப்போ இதுக்கு தோரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம மசாலாஸ் வறுக்கணும். எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வேக வச்சு வைக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபன் சாம்பார் அப்படின்னா கத்திரிக்காய் பரங்கிக்காய் மட்டும்தான் நாம் ஆட் பண்ணோம். இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணினா பரங்கிக்காவும் ஆட் பண்ணுவேன். இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வறுக்கிறது எப்படின்னு, ஆயில் போடாமல் லைட்டாக சூடான பிளேட்டில் வச்சு இந்த கடலைப்பருப்பு, அடுத்தது காஞ்ச மல்லி, அப்புறம் மிளகாய், வெந்தயம், இது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் ஊற்றக்கூடாது, செவக்கக்கூடாது. இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணுறோம், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆயில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுட்டு ஆயிலில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிப்பு போட்டுட்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் டிஃபன் சாம்பாருக்கு போடுவாங்க. நான் டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுட்டேன், பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணி இதையெல்லாம் வதக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருக்கேன். பட் அதில் ஒரு சில பேருக்கு புரியல, வாய்ஸ் வரல அப்படின்லாம் சொன்னீங்க. அதுக்காக தான் இப்போ நான் செய்முறையோட போட்டிருக்கேன். இப்போ நான் 2 தக்காளியை வெட்டி நல்லா நைஸாக இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு நான் இதில் வதக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கரில் ஒரு 5 விசில் அளவுக்கு பருப்பை நல்லா வேக வைக்கணும். அதாவது பருப்பு வேகும் போதே உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் பரங்கிக்காய் அப்படிங்கிறது நல்லா மேஷ் ஆகிடணும். அது வச்சுக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க, மஞ்சள் பொடி போடுங்க, போட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த டிஃபன் சாம்பாரில் இப்போ பாதி பேர் கேரட்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்க்குறாங்க. பட் அதெல்லாம் தவறான விஷயம். காரணம் என்னென்னா, ஒரு டிஃபன் சாம்பாரில் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பரங்கிக்காய், கத்திரிக்காய் அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் சேர்க்கக்கூடியது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், தண்ணி ஊற்றி இந்த வெங்காயமும் தக்காளியும் வேகணும் கொஞ்சம். அதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன், புளி தண்ணியும் ஊற்றிட்டேன். இது ஊற்றின பிறகு மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள். மல்லித்தூள் எப்பயுமே டிஃபன் சாம்பாருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி டிஃபன் சாம்பாருடைய கலர் எல்லோயிஷ் கலரில் இருக்கணும். அதுவே பாதி பேருக்கு இன்றைக்கி தெரியாது. காரணம் என்னென்னா, டிஃபன் சாம்பார்னு போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் டிஃபன் சாம்பாரில் எல்லோயிஷ் கலர் தான் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ இது பண்ண பிறகு எல்லாம் போட்டு கலந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி கொதித்த பிறகு வேக வச்ச பருப்பை நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு மத்துனால கூட நீங்கள் நல்லா கடைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பருப்பை இந்த கொதிக்கிற புளி தண்ணி கூட ஆட் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி திக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஆட் பண்ணிட்டேன். இந்த நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு தான் பருப்பை நான் வேக வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வேக வச்சுட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த சாம்பாரை கிளறி விடுங்க. அதே மாதிரி டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இது வடைக்கும் சரி, பொங்கலுக்கும் சரி, டிஃபன் இட்லிக்கும் சரி, இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபன் சாம்பார் அப்படின்னா வெல்லம் கண்டிப்பாக ஸ்வீட்னஸ் இருக்கணும். இதுதான் உடுப்பி சாம்பார் இப்படிலாம் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு யாரும் பண்ணுறதில்லை இப்படி. இப்போ இதெல்லாம் கொதித்த பிறகு நல்லா புளி தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு இந்த மாதிரி கொதிக்கும் போது எவ்வளோ லூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா டிஃபன் சாம்பாரை. டிஃபன் சாம்பாரில் ஏன் லூஸாக இருக்கணும் அப்படின்னா, பாசி பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நேரம் ஆக கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப லூஸ் பண்ணிடக்கூடாது. சாதாரணமான லூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா பவுடரு, அந்த பவுடரை நீங்கள் மேலே இதில் போடணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டியில் தான் நான் பண்ணுறதுனால, பட் உங்களுக்கே தெரியும், மண் சட்டியில் பண்ணும்போது ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கொதிப்பு தன்மை இருக்கும், சூடு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பவுடர் போட்டிருக்கேன். இந்த பவுடரை போட்டுட்டு கலக்கக்கூடாது. உடனடியாக கலக்குனீங்கன்னா லம்ஸாக வந்துடும். இப்போ இது பண்ண பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன், மினி இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்னு லைவ்லேயே நான் போட்டிருக்கேன். பட் அதே ப்ரிப்பரேஷனில் தான் நான் இட்லி மாவும் செஞ்சுட்டு இப்போ இந்த மினி இட்லி போட்டிருக்கேன். இந்த மினி இட்லி பண்ணும்போது நீங்கள் ஆயில் தடவிட்டும் பண்ணலாம், வெண்ணெய் தடவிட்டும் பண்ணலாம். இப்போது ஒரு இட்லியை எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள் இட்லி. மினி இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். வெண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா இட்லி கொஞ்சம் நேரம்
நேரம் ஆக ஆக ஹார்ட்னஸ் ஆகிடும். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் தான் தடவணும். இப்போது இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த மினி இட்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இட்லியை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுக்கு மினி இட்லி டிஃபன் சாம்பார் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, இப்போ நடுவில்லாம் மினி இட்லி சாம்பார் அப்படின்னு கொடுக்கும்போது 14 இட்லி உள்ளது தான் கொடுப்பாங்க. அதனால் அது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, 14 இட்லின்னு சொல்லுவாங்க, மினி இட்லின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்க உங்களுடைய சொல்கிற விதம் பொறுத்து அப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாக்கு மட்டையில் ஒரு வச்சுக்கிட்டு இல்லை பவுலில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 10 இட்லியோ 12 இட்லியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்காங்க. இந்த டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறது ஒரு இட்லி மேலே கரெக்டாக இருக்குது அப்படிங்கன்னா இந்த இட்லி மேலே சாம்பாரை ஊற்றிட்டு அந்த இட்லியை கட் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கணும் இட்லியும், அதே சமயம் சாம்பாரும் திக்னஸ் ஆகாமல் கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாம்பாரை நாம் இது மேலே ஊற்றும் போது இட்லி மேலே ஒரு புள்ளியாக தெரிகிற மாதிரி தெரியணும். அதாவது மிளகா பொடி, அந்த அரைச்ச பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர், அது கண்டிப்பாக தெரிஞ்சாதான் டிஃபன் சாம்பாருடைய வாசனை அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் மேல்படி போடுறது அப்படின்னு சொல்லி பேர். ஸோ சாம்பார் ஆஃப் பண்ண பிறகு போடுறதுனால தான் மேம்படி அப்படின்னு பேர். இப்போ இது மேலே கொத்தமல்லி போட்டுக்காங்க. இன்னைக்கு பாதி பேர் மினி இட்லி சாம்பார் மேலே வெங்காயத்தை போடுறாங்க, இன்னும் சொல்லக்கூடாது என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ சுவையான மினி இட்லி சாம்பார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணதுமே வந்து டக்குன்னு கட் ஆகுவாங்க. இது மேலே அந்த பொடியெலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மினி இட்லி சாம்பாருங்கிறது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.